ரைட். எத்தனாவது பாயிண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகள்? விச் ஒன்? ஃபிஃப்த் ஒன் என்ன? இப்ப தண்ணீர நிலைமைகள் சொல்லியிருக்கு பிள்ளைகள். திரவ வடிவமாகவும் இருக்குது, என்னது தண்ணீர நிலைமை வந்து திரவமாகவும் இருக்குது, இல்லாட்டி என்னது கட்டித்தன்மையிலையும் இருக்குது, கிறிஸ்டல்ஸ் ஆகவும் இருக்குது. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் அபவுட் யருணி இல்ல பாரன், யருணி வாசிட்டீங்கன்னா அஜேந்தன் ரீட் பண்ணுங்க. அஜேந்தன், sixth question. About 71% of the earth is covered with water, which is mostly part of the ocean and other large water bodies. என்னவாம், இந்த இந்த எங்கட பூமியில வந்து மிகவும் கூடிய பரப்பு தரையா கடலா? தரையா கடலா? கடல் தானே. அதான் சொல்றேன், which is mostly part of the ocean and the other large water bodies. இதுல 71% வந்த பிள்ளைகள் என்ன இருக்கு இந்த இதுல? தண்ணி தான் இருக்கு. ரைட், கடல். 7th point ஷனோஷ். 7th and 8th இருக்கா? பாதி சொல்லுங்க ஷனோஷ். Groundwater is water that reach below the ground after rain. என்னவா? எப்படி இந்த சர்க்கிள் நடக்குது? கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் மழை பெய்யறதுக்கு பிறகு என்னது நிலத்துக்கு செல்லும் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர். என்னது, மழை பெய்யுது, பிறகு நிலத்துக்கு வருது, பிறகு நீராவியாகுது. அந்த சுழற்சி இருக்கு தானே. அப்ப இந்த தண்ணியோட சுழற்சி எப்படி போகுது? மழை பெய்யறதுனால கீழே தண்ணி வருது, அதே தண்ணி பிறகு ஆவியாகித்தான் மேல போகுது. ஸோ அதுல இருந்தா திருப்பி மழை வருது. அந்த சர்க்கிளை சொல்லியிருக்கு. சரியா? ரைட். அடுத்தது 8வது என்ன ஷனோஷ்? 8வது வாசிங்க. On the earth's surface, water is important in both chemical and physical weathering process. என்ன சொல்லிருக்கு? earth surfaceல chemical physical weathering இருக்கு, water அவசியம். வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? வாட்டர், தண்ணி தான் எங்களுக்கு மிகவும் அவசியம். என்னத்துக்கு அவசியம்? என்னது? கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் வெதரிங். ரைட். இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாட்டர் தான் எங்களுக்கு மிகவும் அவசியமா இருக்குது. அடுத்தது 9வது 10வது எங்கண்ட ஆரதி வாசிங்க. 9வது ஆரதி. ஆரதி. Most of the water needs to be pure before use, as it is polluted by virus, man-made activities. Not virus, various man-made activities. இந்த தண்ணி எப்படி பொல்யூட் ஆகுது பிள்ளை? அதாவது பொல்யூட்டட்னு சொன்னா மாசுபடுகிறது. எப்படி? இந்த மனிதர்களுடைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளினாலதான் என்ன ஆகுது? இந்த தண்ணி நமக்கு அசுத்தமாகுது. ரைட்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் நீட்ஸ் டு பி ட்ரீட் பிஃபோர் யூஸ். ரைட். என்னது, நாங்க தண்ணிய யூஸ் பண்ண முதல் நாங்க அதை பயன்படுத்துற விதம் மிக முக்கியம். அது அந்த தண்ணி எப்படி எங்களுக்கு எப்படி பொல்யூட் ஆகுது? மனிதர்களுடைய நீங்க கதைக்கிறது விளங்குது இல்ல? எனக்கு கேக்குது இல்லையா? மெட்டாக்களுக்கும் ஒருத்தரும் கேக்குது இல்லையா? இங்க பிள்ளை சரியான மழை பிள்ளைகள். ஈவினிங் டைம்ல சரியான கஷ்டமா இருக்கு மிஸ்ஸுக்கு. பாப்போம், நான் சிலது உங்களுக்கு மெட்ட கிளாஸ்லயே மார்னிங் தான் போட பாக்குறேன். பாப்போம், பாசிபிளா இருந்தா பாப்போம். மழை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுது, அதனால சரியான கஷ்டமா இருக்கு பிள்ளை. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த என்னது, நாங்க மனிதர்களுடைய பல நடவடிக்கைகளினால தண்ணி வந்து மாசடைக்குது. அதை பற்றி சொல்லுது. லாஸ்ட் ஒன் அம்னா, can you read the last line and can you explain it? Water conservation is more important than food for us. வெரி குட். என்ன சொல்ல வாரினா, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டை விட ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்கலாம் பிள்ளைகள், ஆனா தண்ணி இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியாது. தண்ணி குடிச்சு கொண்டே மனுஷனால வாழ இயலும், சரியா? ஆனா தண்ணி 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 இல்லாம மனுஷனால வாழ இயலாது. சாப்பாடு சாப்பிடாம மனுஷனால என்ன செய்ய இயலாது?
சாப்பாடை விட எங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப தண்ணி தான் முக்கியம். மிக முக்கியம், மிக முக்கியம். சாப்பாடு இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, சாப்பாடு இல்லாட்டிக்கு வாழலாம். ஆனா தண்ணி குடிக்காம, தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் வாழலாம். அது ஏன் பிளட் சர்க்கிள்ல இருந்து எல்லாத்துக்குமே மிக முக்கியம் என்ன பிள்ளைகள்? தண்ணி, வாட்டர். அதான் மிக முக்கியமானது. சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி தான் மிக முக்கியம். ரைட். அப்ப இந்த லைன்ஸ் விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப நீங்க, நான் நினைக்கிறேன் இதுல ஒரு 50-55 சொல்லுக்கு மேல எழுதியிருப்பீங்க, அப்படித்தானே? எத்தனை சொற்கள் எழுதியிருக்கிறீங்க கோப்பில? ஒரு எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க, எத்தனை சொற்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு. வாட்டர் எத்தனை எத்தனை வேர்ட் வந்திருக்கு? ஐ திங்க் 55க்கு மேலே இருக்குமாண்டு. மிஷேல், ஸ்க்ரீனை பார்த்து கொண்டிருக்கிறத கொப்பியை பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கெதியில மிஷேல் விளையாடி கொண்டு இருக்கிறீங்க, சரியான கவனவீனமா இருக்குது கிளாஸ்ல. Miss, வெயிட் பண்ணுங்க, வெயிட் 159. வெயிட் 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 பண்ணுங்க. மிஷேல் கவுண்ட் பண்ணி சொல்லட்டும் எத்தனை இருக்கு. மிஷேல பார்க்க படிக்கிற ஆள் மாதிரி தெரியல, விளையாடுற மாதிரி இருக்குது. குயிக்கா மிஷேல். ஃபர்ஸ்ட்ல உங்களோட லைன் எத்தனையாண்டு கவுண்ட் பண்ணிட்டு கீழ் லைனை கவுண்ட் பண்ணி பெருக்கி விட்டா சரியே. ஒரு லைன்ல எத்தனை வேர்டு எழுதியிருக்கிறீங்களோ அதையும் கவுண்ட் பண்ணி, கீழே எத்தனை காலம், கீழே எத்தனை லைன் எழுதியிருக்கிறீங்களோ அதையும் கவுண்ட் பண்ணி விட்டா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு அமௌண்ட் வந்து வரும். மிஷேல் சொல்லுங்க கெதியில. கெதியா கெதியா. மிஷேலு கேக்குதா? மிஷேல தான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கு. சொல்லுங்க எத்தனை எழுதியிருக்கிறீங்க. மிஸ் 100 வருது. 100-ஆ? நட்டாக்களுக்கு எத்தனை வருது மிஸ் பிள்ளை? Miss, now 159. 159. என்ன மிஷேலுக்கு 100 வருது? எங்க பார்த்த நீங்க 100? ஆ, மிஷேல் நல்லா விளையாடு. இப்ப ஒரு சரியான விளையாட்டா போயிட்டுது. ஒரு கவனிப்பும் இல்ல, ஒரு அக்கறை இல்லாம இருக்குது. என்னன்னு தெரியல, திடீரென்னு எடுப்பேன் நம்ம அப்பாவுக்கு. அப்பாவோட கதை கொண்டு இருந்தேன்னா மிஸ் பண்ணிட்டேன். பாப்போம். 159 என்ன பிள்ளைகள்? ரைட், ஓகே. 150 சொல்லுக்கு வந்துட்டுது. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்போ எல்லாருக்கும் குட் நைட். அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் நாளைக்கு. என்ன நாளைக்கு பிள்ளைகள்? நாளைக்கு நிலைமை வெனிஸ்டே. நாளைக்கு உங்களுக்கு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் போட்டா, இந்த நாளையான் கிளாஸ் 3 மணி 4 மணிக்கு போட்டா உங்களுக்கு ஓகேயா? Miss, no, Miss. கிளாஸ் இருக்கு. மிஸ் எனக்கு கிளாஸ் இருக்கு மிஸ். மிஸ் ஓகே. 12 மணிக்கு போட்டா? 12 மணி. Okay, Miss. மிஸ் கிளாஸ் இருக்கு ஓகே. மிஸ். அதே கிளாஸ் அஜந்தனுக்கா? 1 மணிக்கு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஓகே 1 மணிக்கு? ஓகே. தம்ஸ் அப் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க. 1 மணிக்கு நாளை கிளாஸ் எடுத்தா எத்தனை பேருக்கு வர முடியும்? அம்னாக்கு முடியாதா?
No, miss. வீட்ல phone இருக்காது. போன் இருக்காது. சனோஷ் என்ன மாதிரி? ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர். 1 2 3 3 பேர் தான் மிஸ் பண்ண போறீங்க. என்ன செய்வோம்? என்ன பிள்ளைகள் ஈவினிங்ல எனக்கு சரியான மழை பிள்ளைகள் அதனால சிக்னல் கிடைக்கிறது Miss, கஷ்டமா இருக்கு. வெறுனைக்கு போட்டா okay, miss. எத்தனை மணிக்கு? ஒரு 8 மணி 9 மணி. 8 மணி 9 மணிக்கு மிஸ் கஷ்டம் பிள்ளைகள். 12 மணி மாதிரி என்ன? அதுவும் கஷ்டமா? Okay, miss. அஜிந்தனுக்கு, சனோஷுக்கு? மிஸ் மிஸ் ஓ. எனக்கு வந்து 10 மணிக்கு ஒரு கிளாஸ் தொடங்குது மிஸ். 10 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு அந்த கிளாஸ் முடிய அதே இடத்துல இன்னொரு கிளாஸ் இருக்கு. 12 மணில இருந்து 2 மணியும் 3 மணி வரைக்கும். என்ன பிறகு கிளாஸ் காலையில மிஸ் அப்படி என்ன கிளாஸ் போறீங்க? காலையில இருந்து இருக்கிறீங்க, அப்படி 12 மணில இருந்து 3 மணி வரை இருக்கிறீங்க. என்ன விழுங்க 7ஆம் மாட்டே படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் போறீங்க? ஸ்கூல்ல கிளாஸா? இல்ல மிஸ், வளாகத்துல 10 மணி டு 12 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு மிஸ். அது முடிஞ்சோடனே 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. ஆனா சார் டைம் போடுறேன்னு சொன்னவர் ஷுவர் இல்லை மிஸ். அப்ப இல்லாட்டி 1 to 3 வரும் மிஸ். 1 2 3 12 மணி போல போட்டா அப்படி பிள்ளைகள் 12 மணிக்கு. அம்னாக்கு என்ன மிஸ் மாதிரி? எனக்கு அஜிந்தன் ஓகே, அஜிந்தன் ஓகே. அம்னாக்கு கஷ்டமா? Yes, miss. எனக்கு 10 மணிக்கு முத எழும், miss. 10 மணிக்கு முதல் 7. அப்ப என்ன செய்வோம் பிள்ளைகள்? ஈவினிங் மிஸ்ஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு என்ன மாதிரியோ தெரியல. இப்ப நான் ஈவினிங் எடுக்காம மார்னிங் எடுத்துட்டா Miss, இந்த class Saturday, Sunday எடுக்கலாதா morning? சாட்டர்டே சண்டேயாமா? சண்டே நான் எடுக்கவே மாட்டேன். miss. சண்டே வந்து மிஸ்ஸுக்கு ஹாலிடே, ரைட்? மிஸ் வந்து கிளாஸே எடுக்கிறது இல்லை, ஒருத்தருக்கும் எடுக்கிறது இல்லை. மிஸ்ஸுக்கு ஒரு நாள் லீவ் வேணும். சாட்டர்டே வந்த பிள்ளைகள் சாட்டர்டேஸ் தான் மிஸ் வந்து வேலை கூட, ரைட்? சாட்டர்டே காலையில் ஆரம்பிச்சுட்டா மிஸ் 10 மணி ஆகும் வேலை முடிக்க. ஸோ அதனால சாட்டர்டேஸ் வந்து பாசிபிள் இல்லை பிள்ளைகள். இல்லாட்டி பார்ப்போம், நாளைக்கு பாசிபிள் இல்லாட்டிக்கு Miss. பார்ப்போம். ஓய் Excuse me, miss. எஸ் அம்னா. Miss, விட்ட classes எப்ப போடுவீங்க? அதான் நம்ம போறதுக்கு நீங்க காலையில யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? காலை டைம் உங்களுக்கு ஓகே இல்லையே? மிஸ்ஸுக்கு வந்து 8:30க்கு பிறகுதான் மிஸ்ஸுக்கு ஓகே. 8:30 மீன்ஸ் 8:30க்கு பிறகு 9 மணில இருந்து 11:30 வரைக்கும் மிஸ் ஃப்ரீ, ரைட்டா? 11:30 பிறகு 12 மணில இருந்து மிஸ் ஃப்ரீயா தான் இருப்பேன். 12 மணில இருந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். ஸோ அந்த டைமுகள்ல போடலாம். இப்ப நீங்க சொன்னா தான் டைம் போடலாம். Miss, நீங்க 9:30 எப்படி Miss. போ 9:30 ஓகேயா? நாளைக்கு என்னன்னு சொன்னாப்ல, நாளைக்கு மட்டும் 6 மணி கிளாஸ். இன்றைக்கு நடக்க வேண்டிய 6 மணி கிளாஸ் நான் எடுக்க முடியல மழையினால. ஸோ அதனால அவைக்கு 9 மணிக்கு நாளைக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அதனால தான் நாளைக்கு 9 மணிக்கு இல்லை. வேணும்னா 10 மணி போடலாம். நாளை 10 மணிக்கு 10 மணிக்கு ஓகேயா? 10 மணிக்கு ஓகேயா இருக்குமா? Miss, 12க்கு போடுங்க எங்களுக்கு ஓகே. 12க்கு 12க்கு ஓகே உங்களுக்கு? அப்போ சரி 12க்கு போடுவோம். அப்போ 12க்கு போடுவோம். மிஸ் பண்ணுறாங்க நீங்க வீடியோ பார்த்து எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைல என்ன ஒரு நாளைக்கு. ஓகே. ஓகேயா அம்னா? ஓகே மிஸ். அம்னா சனோஷ் ஓகேயா? ஓகே. ரைட். ஓகே மிஸ். அப்ப அடுத்து நாளைக்கு டிசைட் பண்ணுவோம். நாங்க மிஸ் பண்ற கிளாஸ் அடுத்த வீக்குக்கு அப்படி போடுறேன்னா அடுத்த வீக்ல மாதிரி டீச்சர் இல்லாட்டி என்னது ஆஃப்டர்நூன் டைம்ல போடலாமே? ஆஃப்டர்நூன் டைம் எத்தனை மணிக்கு? 2 3 2 3 அண்டேக்குள்ள 4 5 பேருக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 4 5 பேருக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நாரதி வர மாட்டீங்க, நாரதிக்கு இயலாது. எஸ், அப்ப 4 பேர் ஆயிடுவீங்க. என்ன செய்யலாம் நீங்க சொல்லலாம். டீச்சர் நாளைக்கு எத்தனை மணிக்கு? நாளைக்கு 12 மணிக்கு.
ஓகே சனோஜுக்கு 12 மணிக்கு இல்ல ரைட் அப்ப நாளைக்கு மிஸ் பண்ணறாங்க நோட்ஸ் எழுதுவீங்களா பிள்ளைகள் என்ன மாதிரி எஸ் மிஸ் எழுதுறேன். ஓகே பிள்ளைகள் அப்ப எல்லாருக்கும் குட் நைட் காட் பிளஸ் யூ see you tomorrow மற்றது அருணி எனக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு 12 மணி கிளாஸ் இருக்குன்னு 11:30க்கு ஒரு ரிமைண்டர் குரூப்ல போடுங்க வா அப்பதான் எல்லாரும் பாப்பீங்கன்னா மிஸ்ஸுக்கு ஒரு அலர்ட் இருக்கும் குரூப்ல போடுங்க மிஸ் we have class 12 o'clock Okay. okay right thank you good night god bless you all Thank you, Miss. Thank you, Miss. Bye.